ஹாய் மக்களே, இப்போ நான் உங்களுக்கு போடக்கூடிய வீடியோ வந்து பாகற்காய். வீட்டில் வந்து நாம் எப்படி பாகற்காய் சாகுபடி பண்ணலாம், பாகற்காய் விவசாயம் பண்ணலாம் உள்ளது தான் வீட்டு தோட்டமாக உங்களுக்கு நான் இப்போ வந்து சொல்கிறேன். இது எல்லாமே பாகற்காய் தான். இதில் வந்து 2 விதமான பாகற்காய் இருக்குது. இது வந்து லைட் க்ரீன் கலரில் உள்ள பாகற்காய். இது வந்து குண்டாக இருக்குது பாருங்கள், நல்ல திக்காக இருக்குது, திக் கலரில் இருக்குது. அப்படி 2 விதமான பாகற்காய் வந்து இங்கே நிற்கிது. நாங்கள் வந்து விதை போட்டது ஒரே விதை தான் போட்டோம், ஆனால் வந்து 2 விதமான பாகற்காயாக வந்துருக்கு. பாருங்கள், எல்லோ கலர் ஃப்ளவர்ஸை பாருங்கள், என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் நிற பூக்கள். இதுவும் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். காலைல எழுப்பி நம்ம தோட்டத்தை பார்க்கும்போது எல்லாமே நல்ல வாசம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். இதை நாங்கள் வந்து கயிறு கட்டி அப்படி படத்தி விட்டுருக்கோம். சரிங்களா, பாருங்கள், நிறைய அங்கங்கே இருக்கும். சரியா, நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வந்து பாருங்கள். இதுக்கு நாங்கள் வந்து வேறு எந்த உரம் எதுவுமே வைக்கிறதில்ல. இலை தலைகள் தான், நம்ம மக்கும் குப்பைன்னு சொல்லுவோம்ல, வீட்டில் வந்து வரக்கூடிய வெஜிடபிள் வேஸ்ட்டுகள் தான். வேறு எதுவுமே நாங்கள் வந்து அதுக்கு போடுறதில்ல. வீட்டில் உள்ள வெஜிடபிள் வேஸ்ட்டும் அந்த இலை தலைகள் போட்டு டெய்லி தண்ணி தெளித்து விட்றோம். அதுலேயே தான் வளரக்கூடியது. பார்த்தீங்களா, இது செடியோட அடிப்பாகத்துலேருந்து அப்படியே வருது பாருங்கள். இதில் வந்து நமக்கு ஒரு செடி தான் தெரியுது, ஆனால் வந்து 2 செடி அதை சுற்றி வருது. அதான் 2 விதமான காய்கள் இருக்குது. நாங்கள் போட்டது வந்து ஒரே விதை தான், ஆனால் வந்து 2 விதமான காய்கள் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வந்து இது படரக்கூடிய செடிகள் ஆனதுனால படர்த்தும் போது நீங்கள் வந்து கவனமாக படர்த்தணும். வீட்டுக்குள்ளேயே இது பண்ணுற மாதிரி, நம்ம வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். வெளியெல்லாம் பண்ணிங்கன்னா சில சமயம் வேறு ஊரும் பிராணிகள் எல்லாம் உள்ளே வரலாம். அந்த படர்த்தி விட்டுருக்கனால அது வழியாக வர சான்சஸ் இருக்குது. நீங்கள் அதனால் பாதுகாப்பாக இருக்கணும். சரியா, உங்களுக்கு அதனால அதையும் சொல்கிறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்கள் வீட்லேயும், உங்கள் வீட்டு தோட்டம் அழகாக இருக்கணுமா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். சரியா, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். வந்து அங்கங்கே நிறைய காய் நிற்கிது, ஆனால் வந்து தெரியலை. எல்லாம் வந்து இலைகளில் வந்து மறைஞ்சு நிற்கிது, நிறைய காய்கள் நிற்கிது. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு வந்து விவசாயத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.